இன்னைக்கு தம்ப்நெயில பார்த்து ஆச்சரியப்பட்டிருப்பீங்க, என்னடா பண்ணி நொட்ட போறீங்க அப்படின்னு. எஸ், நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த இவங்க 2 பேரும் ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு வீடியோ. அதாவது இன்னைக்கு பிச்சு எரிய போறாங்க. டான்ஸு, நடனம் சும்மா தெறிக்க போகுது. இப்போ 3 பேரும் பாருங்களேன், சொக்காயெல்லாம் போட்டு அமைதியாக சேரில் உட்காந்துருக்காங்களேன்னு நினைக்காதீங்க. அதான் இது புயலுக்கு முன்னாடி இருக்கிற அமைதி, சுனாமிக்கு முன்னாடி இருக்கிற சாந்தம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்களேன். நாங்கள் ஒரு 6 பாட்டு எடுத்து வச்சுருக்கோங்க. இந்த வருஷம் முழுக்க ட்ரெண்டான பாட்டு, ட்ரெண்டான ஹுக் ஸ்டெப்ஸ்னு ஒரு 6 இருக்குது. அதுக்கு மாறி மாறி ஆட போகிறோம். நான் என்ன பண்ணினேன், ஓரளவுக்கு டான்ஸ் தெரிஞ்சேன். நான் ஒரு ஷூவு, கருப்பு பேண்ட், ஒரு சொக்காயை போட்டு வந்துட்டு என்னையோட சூப்பராக டான்ஸ் தெரிஞ்சவங்க 2 பேரும் சண்டை போடுறாங்க. என்னென்னா 6 பாட்டுக்கும் ஒரே சொக்காலாம் போட முடியாது, 2 பிரிச்சுக்கான்னு சொல்லி 2 பாட்டுக்கு ஒரு தடவை படத்தில் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற மாதிரி போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வர போகிறாங்கன்னா. சரி, இவங்க என்னென்ன கேட்டாங்களோ எல்லாத்துக்கும் ஓகே சொல்லியிருக்கேன். ஏன்னா இவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு அப்போ தான் இவங்கள கிழிச்சு தொங்க விட முடியும். இதுக்கு உனக்கு ஒரு ட்ரெஸ் சேஞ்சு கேட்குதா அப்படிங்கிற மாதிரி. ஸோ மொதல் 2 பாட்டுக்கு இதான் ட்ரெஸ் தான். பாருங்களேன், மேட்சிங்காக தான் வருவாங்க. இது பச்சைன்னா பச்சை, பிங்க்குன்னா பிங்க்கு. நம்ம ஒரே இது தாங்க. வேணும்னா டிஷர்ட் மட்டும் வேர்த்துருச்சுன்னா மாற்றுவேன். நாங்கள்லாம் சுமார் ஆடி கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் ஆகுதுங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி ஆடின காலும் கையும் 4 வருஷமாக கோமாவில் இருந்துருச்சு. இப்போ தான் தட்டி எழுப்பியிருக்கோம். இந்த வருஷம் எப்படி வரப்போகுது என்னன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் என்னத்தையும் அடக்கி வச்சதை பிச்சு போட போறாங்க என்னன்னு தெரியல. ஓ, டான்ஸ் வரியா முழுசா சொல்லித்தர. எனிவேஸ் காய்ஸ், எங்களுக்கு இது கஷ்டமா இருக்கோ நல்லா இருக்கோ என்னன்னு தெரியாது. ஆனால் பார்க்குற உங்களுக்கு கண்டிப்பாக என்டர்டெயின்மெண்ட்டு கேரண்டி. யாரும் சிரிக்க வேண்டாம், யாரும் ட்ரோல் பண்ண வேண்டாம், யாரும் ரோஸ்ட் பண்ண வேண்டாம். எல்லாம் வயசான பாடி. இந்த வயசில் இந்த பாடிகளை வச்சுக்கிட்டு வந்து ட்ரை பண்ணுறதே பெருசு. அதை ஒரு பெரிய மனுஷத்தன்மையாக நீங்கள் எடுத்துக்கிட்டு நாங்கள் ஆடுறது டான்ஸ் தான் ஒத்துக்கிட்டு போங்களே, காசா பணமா. சரி, 6 பாட்டு எடுத்து வச்சுருக்கோம். 6 வந்து எப்படின்னா ஆர்டர் போட்டிருக்கேன். ஈஸி டு த மோஸ்ட் டிஃபிகல்ட் ஸ்டெப்ஸ். நீங்கள் எதிர்பார்க்காத பாட்டெல்லாம் உள்ளே இருக்குது. அம்மா வந்து அதில் ஒரு சில சாங்ஸுக்கு தான் வெறித்தனமாக வெயிட்டிங். 2 நாளாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ 2 நாளாக முக்கியிட்டு இருக்காரு. என்னென்னா அதில் ஒரு பாட்டு வந்து ஆயா ஷேர் பாட்டு. அது இல்லாமல் இந்த வருஷம் எந்த ட்ரெண்டிங் சாங்கும் இல்லை. அப்போ நான் 2 நாளைக்கு முன்னாடி போய் சொல்கிறேன், ஆயா ஷேருங்கிற பாட்டுக்கு நீ ஆடணும். சரி, ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. 2 நாளாக இழைப்பும் முக்குன சத்தத்தோடையும் ஆனால் ஒரு இடத்துல இருந்து சத்தம் கேட்கும். என்ன பண்ணுறான்னு மிஸ்டிட்ட கேட்டால் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. காதை வச்சு பார்த்தா ஆயா சேகர், ஆயா சேகர், ஆயா சேகர், ஆயா சேகரா. இவன் பாட்டே தப்பாக படிக்கிறானே, டான்ஸ் எந்த லட்சணத்தில் ஆடுவான்ட்டு நான் ஒன்றும் பண்ணலை. இன்றைக்கி வந்து கேட்குறாரு, தம்பி 6 பாட்டு எடுத்தாச்சா, ஆயா சேகர் இருக்குல்ல? ஆமாம். அப்போ நான் சொன்னேன், ஆயா வந்துருச்சு, சேகர் எங்கன்னு கேட்டேன். உடனே கோவப்பட்டு மண்டையில் குட்டிட்டான். ஸோ ஆயா சேகர் பாட்டுக்கு ஐயா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிருக்காரு. இதில் என்ன தெரியுமா பெரிய கொடுமை, நான் ஃபஸ்ட்டு அந்த ஆயா சேகர் பாட்டை போட்டு காட்டின உடனே ஓரளவுக்கு டான்ஸ் எனக்கே தெரிஞ்சு போச்சு, இது வராது, எனக்கே வராது, என்ன டச் இல்லை. மிஸ்டேக் வந்து அப்ரூவல் மாறிடுச்சு. இவன் அதுக்கானே இவங்கிட்ட கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா, டான்ஸ் ஒரு பக்கம் போகுது, இவர் வந்து என்னடா அந்த 2 பின்னலுக்கு என்ன பண்ணுறது, அவர் 2 பின்னல் போட்டிருக்காருல்ல, அது இல்லையே என்கிட்ட. அப்போ எனக்கு எப்படி தெரியுமா இருந்தது மனசு, ஏண்டி கிரட்டு சிரிக்கி அந்த 2 பின்னலையும் இப்போ எடுத்து கொடுத்து ஆயா சேகர ஆடி நோட்டிருக்கிறேன். கீழே உட்கார அரை மணி நேரம் உட்காந்தா எந்திரிக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகுது உனக்கு. அவன் இதை பற்றியும் கேட்கல, இது என்ன ஸ்டெப்பு, யார் ஆடுறா, இது இப்படி தான் ஆடணுமா, இது இவ்வளோ கஷ்டமாக இருக்கே, நம்மளால் பண்ண முடியுமான்ற ஒரு டவுட்டு கூட அவருக்கு வரல. அவருக்கு வந்த முதல் கேள்வி ஆயா சேகரை பார்த்தவொடனே, அடடா பின்னலுக்கு எங்கடா போகிறது. இப்போ நான் யோசிச்சிருக்கேன், இப்போ மட்டும் நீ ஆயா சேகர் ஆடலைன்னு வச்சுக்க, அவ்வளோதான். சரி, நம்ம இன்ட்ரோன்னு ரொம்ப பேசிட்டோம். இப்போ நம்ம டான்ஸுக்குள்ளே போயிடலாம். சிம்பிள் தாங்க, எங்களோட அந்த ரூமுக்குள்ளே இருந்து தான் ஆட போகிறோம். குற்றம் குறைகள் கண்டிப்பாக வரும், நீங்கள் மன்னிச்சு தான் ஆகணும், உங்களுக்கு வேறு வழி கிடையாது. ஓகே, கச்சேரி ஆரம்பிக்கலாமா? கைஸ், முதல்ல நாங்கள் ஆட போகிற பாட்டு வந்து சிம்பிளாக முட்டை கலக்கி, யூத் படத்துலேருந்து முட்டை கலக்கி பாட்டுக்கு தான் ஆட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதை பார்த்துருவோம், பார்த்துட்டு வயசு வாரியாக ஆடுவோம், சரியா? டான்ஸுக்குன்னு வந்துட்டு வீடியோவை பார்த்துட்டு ரொம்ப நேரத்துக்கு அப்புறம்
தம்பி கால் நகருதா இல்லையா? அந்த பையன் காலவே காட்ட மாட்டேங்கிறா, இடுப்புக்கு மேல மட்டும் போயிட்டு வருது. இங்க பாருங்க, கையை அப்படி வச்சுக்கிட்டீங்களா, இப்படி 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 கிராஸ் பண்ணி இப்படி போகும், திருப்பி இப்படி இந்த பக்கம் திரும்பி கிராஸ் பண்ணி இப்படி வரும். வந்ததுக்கு அப்புறம் தான் கால் ஒரே இடத்துல நின்றுக்கிட்டு இப்படியும் இப்படியும் வரும். கைய இப்ப இந்த பக்கம் போனா ஒரு கை இப்படி இருக்கு, இப்படி இப்படி கொஞ்சம் ஸ்டைலா வச்சுக்க, சரியா? இப்படி வச்சுக்க, இப்படி ஸ்ட்ராங்கா ஸ்டிஃபா அப்படி கையை அப்படி இப்படி வச்சுக்கிட்டியா, இடுப்பாட்டு ஆட்டிக்கிட்டே இரு. இப்ப காலை கிராஸ் பண்ணி போ. இந்த காலை வைக்கணும், இந்த பக்கம் குறுக்கால முன்னுக்கு வைடா. காலை வைக்கி, அப்புறம் அந்த காலை முன்னுக்கு வை. இங்க பாருங்க 1 2 1 2 அப்புறம் அப்படியே ஃபிக்ஸ்டு 1 2 அங்க இதுவா 1 2 1 2. ஓகே, இப்போ பிராக்டீஸ் பண்ணியாச்சா? எல்லா பாட்டுக்கும் ஒரு நிமிஷம் பிராக்டீஸ் செஷன் கொடுப்போம், சரியா? ஓகே, இப்போ நாங்க அப்படியே கேமராக்கு பின்னாடி போயிடலாம். அம்மா பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. ரெடி? இரு இன்னும் ஸ்டார்ட் பண்ணாங்க. இதாங்க இவனோட இருக்கிற பெரிய தொல்லை. தொல்லை பிடிச்சவன் இவன். இவ்வளவு நேரம் சொல்லி கொடுக்கும் போது நொட்டி போட்டு பாட்டு பிளே ஆகுது. இரு கொஞ்சம் பாத்துக்கிறேன். இவ்வளவு நேரத்துல பாக்குறதுக்கு டைம் கொடுத்தேன். ரெடியா நீ? ரெடி பாருடி ஆண்டி. சரி, சென்டர்ல நில்லு. இன்னும் ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். Guys, நான் இவர் நல்லா ஆடினதுக்கு சிரிக்கல, பாட்டு முடிஞ்சு போச்சுன்னு சொல்றேன். இவரு இன்னும் நல்லா ஆடிட்டாரா? போடா எடுத்துக்க, போதும் போ. இப்ப நானு இப்ப வயசு வாரியா பாக்கணுமா இல்லையா? முத கலடு வந்து அம்மா, அடுத்த கலடு நானு, குஞ்சி கலடு வந்து மிஸ்டி. ஏன்னா லேட் நைட் ஷோல சேலஞ்ச் செய்யும் போது உங்களுக்கு தெரியும், அம்மா ஒரு கண்டென்ட் கொடுப்பாங்க, நான் ஏதோ கொடுப்பேன். கடைசியா வந்து மிஸ்டி ஆடும் பாருங்க ஒரு ஆட்டம், சரியா? உங்களுக்கு இப்ப கேமராக்கு பின்னாடி இருந்து அம்மாவோட குரல் கேட்டு இருக்கும். இனி அம்மா யாரு ஆடுனாலும் சூப்பர் தான் சொல்லுவாங்க. ஏன் சொல்லுங்க? இப்ப அவர் ஆடுனதுக்கு ரிசல்ட் சொல்லணும்ல எல்லாரும் சேர்ந்து. இல்ல ஏதோ வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா ஏதோ ஒண்ணு கண்டிப்பா கொலவலன்னு ஏதோ ஒண்ணு வந்திருக்கு. இப்ப மூணாவது ஆள் போ. சரியா? சென்டர்ல போய் நில்லு. பாரடி ஆண்டி. இப்போ பாரடி ஆண்டி ஆட்டத்தை. 1 2 3 பாட்டு போயிட்டு இருக்கு. பாட்டு போயிட்டு இருக்கும் போது வீடியோ ஸ்டக் ஆயிடுச்சு. மீனக்கி வீடியோ போடுறாங்க என்ன? ஆக இவர் பார்த்து ஆடிக்கிட்டு இருக்காரு. முதல்ல இருந்தாங்க. மூணு பேரும் ஒரு அதாவது தனித்தனியா பண்ணிட்டு கிளைமேக்ஸ்ல 3 பேரும் சேர்ந்து ஆடுவோம். நீ முன்னாடி போ, சரியா? நான் உங்களை பார்த்து ஆடுவேன். நான் அம்மா ஆடும்போது பின்னாடி இருந்து பார்த்துட்டு அம்மாவோட ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட், ஐயோ தம்பி என்ன நான் அப்படி காலை மாத்தி போட்டுட்டேன், நான் மத்ததெல்லாம் சரியா ஆடிட்டியா? நீங்க அங்க போயிட்டு ஸ்கூல் பேக் போடுறாரு. ஸ்கூல் பேக்கை போட்டு விட்டு காலு மாத்தி ஆடுனானா? இந்த சிங்கிள் வீடியோக்கே மூச்சு வாங்கிட்டு இருக்கேன். நீங்க என்னங்க இதுல இவங்க வேற ட்ரெஸ் சேஞ்ச் வேற பண்ண போறாங்கன்றாங்க. அடுத்ததுதான் இருக்கிறதுல ஈஸி. பிரபுதேவாவோட ஏத்து படத்துல இருந்து ஒரு சின்ன விட்டு, ஏஆர் ரஹ்மானோட மியூசிக். அதை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். பார்த்துட்டு ஒரு நிமிஷம் பிராக்டிஸ். ஒரு நிமிஷம் தான், நல்லா பார்த்துக்க.
1 2 3 புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சு. கொஞ்சம் ஏதோ பண்றாரு. இங்க பாரு, முத காலை பார்த்துக்கங்க. இங்க 1 2 3 அது இங்க பாரு 1 2 மூணாவது தான் சரியா? பண்ணு பண்ணு. திருப்பி ஜால வரணும். அதுக்கு தான் சொல்றது ஒரே இடத்துல சின்ன சின்ன ஸ்டெப்பா போகணும். எடுத்தோனே ஒரே சைடு தானே. ஒரே சைடு தான். எடுத்தோனே 1.5 கிலோமீட்டர் போனா எங்க போறது? இடம் இருக்கு. சின்ன சின்னதா ஒரே இடத்துல நில்லு. பண்ணு. சரி, இது வந்து 3 தடவை பண்ணுவீங்களா? பண்ணிட்டு இங்க 1 2 இங்க 3 இங்க பாருங்க. இப்படி காலா பிரபுதேவா மாதிரி ஆடுறான்னா குப்பித்து கோமல்ல ராமர் நண்டு மாதிரி நடந்து காட்டுவாரு. இங்க பாரு, கை ஓகே, கையை அப்படி வை, கால் அப்படி உள்ளுக்குள்ள. இங்க பாரு அந்த செத்து அப்ப ராமர் இங்க பாரு 1 2 3 clap 1 2 3 clap 1 2 3 clap 1 2 3 4 பண்ணிட்டு திருப்பி ஒரு 2 தடவை பண்ணணும். அது திருப்பி என்ன சுத்துறாரு அதெல்லாம் தேவை. நீங்க பண்ணதே பண்ணுங்க. அப்படியே பிரபுதேவா மாதிரியே பண்ணுவாரா இவரு? गाइस, உங்களுக்கு 1 2 சொன்னா தெரியாது. உங்களுக்கு இப்படி தான் சொல்லணும். தூக்கி 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 தட்டு சுத்தி சுத்தி நண்டு, தூக்கி 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 சுத்தி 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 நண்டு. இப்படி சின்ன பிள்ளைங்களுக்கு சொன்ன மாதிரி சொன்னா இவங்களுக்கு புரிஞ்சு தொலைக்கிறது. சரி, பிராக்டிஸ் போதுமா? பெர்ஃபார்மன்ஸ்க்கு போயிடலாம். ஒண்ணே தான் கேக்குறேன். போயிடலாம். நான் ரெடியா இருக்கேன். ரெடியா இருக்கு. गाइस, ரெடியா இருக்காரு? இடுப்பு நண்டு. இடுப்பு நண்டு நண்டு. गाइस, அம்மா வந்து டைமிங்க்கு பண்ணிட்டு ஆச்சரியமா இருக்கு எனக்கு. நீங்க சொல்லி கொடுத்து எனக்கு கிட்னியை முட்டிக்கு வந்து தூக்கி சொல்லிக்கும். அப்பா இங்க இருந்தே வரும். நண்டு சுத்து நண்டு. गाइस, அது அந்த பக்கம் இடம் பத்தல. இல்லாட்டி சூப்பரா ஆடிட்டேன். பிரபுதேவா ரெடியா? போறதுக்கு போ. நண்டெல்லாம் ஞாபகம் இருக்கு. நண்டு மிஸ்டி வந்து ரொம்ப நேரமா போயிட்டு நண்டு நண்டு மாதிரி உட்காரு. நண்டு ஆய் வர மாதிரி உட்காந்து இங்க பாரு இப்படி. சரியா? நல்லா அங்க போ. நண்டு அதை ரிப்பீட் பண்ணணும். இடுப்பு நண்டு. இப்ப எல்லாரும் சுத்து நண்டு. நாம நின்ற இடத்துல மிஸ்டேக்கு நண்டு மட்டும் வருது, மத்த எதுவும் வர மாட்டேங்குது. நம்ம நடக்க அவன் இடத்துல நிட்டோமா? ஆமா. சரி, முன்னாடி போல சேர்ந்து ஆடிடுவோம். சரியா? நீங்க பின்னாடி
பின்னாடி இருந்து பார்த்துருக்கணும் நண்டா. ஒரிஜினல் நண்டு. ஆமா மத்ததெல்லாம் வந்துருச்சு, இது மட்டும் வரலன்னு கவலைப்பட்டுருக்கு. அம்மா பின்னாடி எப்படி தெரியுமா வர்றாங்க, நண்டு இன்னொன்னு குபேரர் மாதிரி வந்துருச்சு. என்னங்க இதுக்கே இப்படி ஆகுது? இடம் சரியில்லைங்க, இடம் மட்டும் சரியா இருந்தா அதுதான் சரி. அடுத்து வந்து இன்னும் 2 பாட்டுக்கு இப்ப ட்ரெஸ் சேஞ்ச். ஓகே, ட்ரெஸ் சேஞ்சுக்கு அப்புறம் சந்திக்கலாம். நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணல பிகாஸ் ஐ அம் கம்ஃபர்டபிள் இன் திஸ். இவங்க 2 பேரும் அடுத்த 2 பாட்டுக்கு ட்ரெஸ் மாத்திட்டு வந்திருக்காங்க. இப்போ என்ன பாட்டு ஆட போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்கிரி. சிக்கிரியில ஒரு ஸ்டெப் இருக்கும்ல ராம்சரண் போடுறது, அது நான் அப்ரூவர் ஆயிட்டேன், என்னால எல்லாம் முடியாது, முட்டி வலிக்குது. ஆனா இவர் வந்து என்ன விட 30 வயசு மூத்தவர். இவர் வந்து சொல்றாரு போடா முட்டி சேர்த்தவங்க, இப்போ பாடுற அண்ணனை சொல்றாரு. என்னடா சிக்கிரி, அண்ணன் ஆடிட்டு இப்ப அட்மிட் ஆக ஆஸ்பத்திரி, அதுதான் சிக்கிரி. ஓகே, இப்போ ஸ்டெப்பை நல்லா பார்த்துக்குங்க, வாங்க நல்லா பார்த்துக்குங்க. சொடக்கு போடணும், ஃபுல் சொடக்கு தான், ஈஸி, வெரி ஈஸி. சரியா, சொடக்கு தான் மெயின், முக்கியமா எல்லாமே வந்து சொடக்கு. நீ பிராக்டிஸ் எல்லாம் இவன் சொல்றாரு, பிராக்டிஸ் எல்லாம் எனக்கு இருக்கியா? சிக்கிரி ஆஸ்பத்திரி முடிஞ்சு வச்சு வா போலாம். மிஸ்டே அந்த தலாணி எடுத்துக்க உன்னை நம்ப இல்லை. இல்ல நீ அங்க பண்ணிட்டு மிஸ்டே, அங்க பண்ணிட்டு வர அதான் தெரியும். சேஃப்டிக்கு குழப்பாங்க, தள்ளி போங்க. இல்ல தள்ளி அதான் சரி. சேஃப்டிக்கு உளுந்தா பிடிக்கிறதுக்கு நான் உட்கார்ந்துருக்கேன். சரியா சரியா, ரெடி? நல்லா கீழே உட்காரணும். டக்கட்டு வா டப்பா. இல்ல தம்பி, எனக்கு அவமானம். நான் இது டக்கன்னு ஓடிட்டேன். எவ்வளவு நேரம் ஆகுது வரை நெருப்புறது? இல்ல அந்த முட்டி நான் தலானியை வச்சுக்கிட்டு நிக்கும் போது இவர் வந்து போந்த பக்கம் அப்படின்ட்டு இப்படி உட்கார்ந்துட்டு டக்குனு போடியா டக்குனு வாங்க போடியா அப்படின்னு பாட்டு போறதுக்குள்ள முட்டி கால நிக்கிறேன். முட்டியே போடலையா? அவர் போட ஒத்துக்க, நீங்க யாரு? நான் ஆச்சி. ஓகே गाइस, ரெடியா? போடுங்க, சூப்பரா லைனா இங்க இருக்கு வேணா. ஆமா, ரெடியா? நீங்க வந்து கடைசியா விழுந்தது ஸ்டெப் பண்ணுங்க. உண்மையா கொண்டு விழுந்துட்டாரு. இல்ல இந்த காலை தூக்க முடியாது, எனக்கு முட்டியை வைக்காம. சரி போ. ஒரு ஆடிட்டு வந்தானே. ஆடிட்டா கொஞ்சம் இருங்க. எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு பாருங்க, எந்திரிக்க. அப்பா. பாத்தீங்களா? அந்த முட்டியை அமத்தாம முடியாது. சரி, இப்ப எவ்வளவு நேரம் இவரை நக்கல் பண்ணோம்ல. உனக்கு அவனோட 30 வயசு கம்மி தானே. எங்க நீ உட்கார அப்படின்னு பார்த்தா உட்கார்ந்த மாதிரி தான். நமக்கு வயிறு கொஞ்சம் போட்டுச்சா, உட்கார்ந்தா வயிறு வந்து தொடைய தட்டு. அந்த உந்திட்ட டக்குனு போடுறா பாட்டை, வலிக்கும். கை வேற गाइस, ஒருவேளை ஜீன்ஸ் டைட்டா இருக்கோ? இல்ல இல்ல, உட்கார்ந்ததுக்கு வயிறு வடிக்கிற மாதிரி மூஞ்செல்லாம் காத்து அடைக்குது. அதுல ஆடிக்கிட்டு இருக்க இவர் வந்து கைய மேல தூக்குறாங்க. பேசாம இரு. எல்லாரும் சேர்ந்து ஒரு கமுக்கோட வேணும். गाइस, இந்த வீடியோ பண்ணும்போது தான் ஒரிஜினல் வயசு என்னன்னு நமக்கு தெரியுது. ஆக்சுவலி நமக்கு ஒரு வயசு, நம்ம உடம்புக்கு ஒரு வயசு. நமக்கு 30 வயசு, உடம்புக்கு 80. அவருக்கு வயசு 60, உடம்புக்கு 500. இவருக்கு 29, இவருக்கு 30 சொச்சம். இப்போ உடம்புக்கு எத்தனை வயசுன்னு இப்ப தெரியும். நீங்க யோசிக்கலாம். சரி, நீ எந்திரிச்சு போனா தானே அடுத்த டான்ஸர் வரலாம்னு. நான் விழுந்த உடனே எந்திரிக்க முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். ஐயோ, 100 நாள் vlog எடுத்து 100 நாள் சேலஞ்ச் எடுத்துட்டு வந்து டான்ஸ் ஆடுறேங்கிற பேர்ல
இப்படி ஆயிடுச்சு நம்ம நிலைமை. Guys, இப்ப வாரி ஆட்டி ஏதோ எங்க 2 பேருக்கு எங்க வயசுக்கு என்ன முடியுமோ அதை பண்ணிட்டோம். இப்போ எங்க மானத்தை காப்பாற்ற மிஸ்டி வருது. சரியா? நான் உட்காந்துக்கிறேன் ஒரு போஸ். ரெடி? இப்ப வேற எல்லாரும் கடைசியில் மிஸ்டி ஒரு டியூன் போட்டு பார்த்தீங்களா? பார்க்க ஈஸி மாதிரி தெரியுது, மைண்டுக்கு ஈஸியா இருக்கு, முட்டிக்கு நல்லா இருக்கு பாக்க. என்ன அப்ப வா. அவரா இப்போ ஃபைனலா 3 பேரும் சேர்ந்து ஆடணும்ல. ஐயோ இப்போ 3 பேர் ஆனா இவனை யாரு பிடிக்கிறது? இது போட்ட மாட்டியே. நான் பின்னாடி இருக்கேன், இவர் இப்படி இப்படி வர்றாரு, அங்க சிக்கிரி சிக்கிரின் போது பின்னாடி பிக்கிரின்னு போட்டுட்டாங்க. வீடியோ செய்ய ஆள் வரும்ல. ரெடி? முட்டி லொக்காயிச்சு. எந்த இல்ல இந்த கையை பிடிச்சி தூக்கடா, எதையோ பிடிச்சி தூக்கிட்டு நானே முட்டியில் உட்காந்துருக்கேன். இவரையும் காப்பாற்ற ஆள் இல்லை, கீழே இருக்காரு. இருந்தாலும் உதவிக்கு கூப்பிட்டாருன்னு கீழே காட்டுக்குள்ள கையை விட்டு எந்திரி எந்திரி. எங்க இதுக்கு ரெட்டா பின்னர் கட்டி இது சிக்கிரியே இப்படி இருக்கே. இப்போ ஆயா சேர் வந்து சிக்கிரி மாதிரியே உட்காந்துக்கிட்டு முன்னாடி போகணும். அடுத்ததுதான் மிஸ்டி வந்து 5 மாசமா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற பாட்டு பவள மல்லு. சரியா? பார்க்கலாமா? இவர் கேட்கிறாரு, தம்பி பவள மல்லிக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரட்டா? பேசாம இரு, இவன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு போகல, பவள மல்லிக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்றேன்னு போய் கதவை மூடிட்டு முட்டிக்கு தைலம் தைக்க பாக்குறான். அப்படி தனியாலாம் தைக்க கூடாது, எனக்கு சேர்த்து ஒத்தனை முடிச்சு விடு. சரியா? உருப்படியா ஒரு டான்ஸ் கூட ஆடலாம், நான் வேர்வை மட்டும் லிட்டர் கணக்குல வருது. சரி, பவள மல்லியில ஃபுல்லா வராட்டியும் எவ்வளவு வருதோ அதை மட்டும் பண்ணுங்க, அது கொஞ்சம் லென்த்து. உனக்கு அதுல தோன்ற வரைக்கும் ஆடு, மிச்சம் இஷ்டத்துக்கு ஆடு. அதெல்லாம் பண்ணியாச்சு, வாங்க. சரியா? ரெடியா? சென்டர். அப்படியே தான் ஆடுவேன். காய்ஸ், டான்ஸ் ஆடுறதுக்கு முன்னாடி ஒன்று சொன்னா கவனிச்சு, இந்த பவள மல்லியை மட்டும் நான் இஷ்டத்துக்கு தான் ஆடுவேன், எனக்கு சரியாக வராது. இதுக்கு முன்னாடி வந்த பாட்டுக்கெல்லாம் அப்படியே எது ஒரிஜினல் எது இவருன்னு கண்டுபிடிக்காத அளவுக்கு பக்கா வாடி கிழிச்ச மாதிரி. இப்போ அடுத்தது நான் மிஸ்டி வந்து ஒவ்வொருத்தர் ஆடும்போதும் டைம் கிடைக்குதா, பின்னாடி நின்று ப்ராக்டிஸ் பண்ணிட்டு. சரி, இப்போ நான் ஆடுறேன். இருங்க சார். சிக்கிரியோட பின் விளைவு பவள மல்லியில தான் தெரியுது. சிக்கிரி அவருக்கு என்ன ஏறமானது, மியூசிக்கை போட்டு போயிடுவாங்க. ஆடுறவனுக்குலாம் தெரியும். உனக்கு வருது, ஆனாலும் அந்த பழைய அந்த இது வருது, கிரேஸ் போயிட்டு. ஆமா, பழசாயிட்டா. அம்மா சொல்றாங்க, நீ பழைய டான்ஸ் ஆடுவில்ல,
அதுல இருக்கிற கிரேஸ் அக்கா போயிருச்சு போகாம தொடுக்க மாட்டேன் இருக்காரு. இப்ப நொடுக்கு பாண்டி தான் இருக்கேன் இங்க பாத்தியா பழைய கிரேஸ் எல்லாம் போயிருச்சு பழசாயிட்டா இப்ப பாருங்க நடன சூறாவளி அங்க போ மிஸ்டி தேவா என்ன ஒரு அளவுக்கு மேட்ச் பண்ணிருக்கீங்க அது பார்த்தா வருது. ஒரு அளவுக்கு மேட்ச் பண்ணிருக்கீங்க சும்மா 5 மாசம் பிராக்டிஸ் இந்த கன்றாவைக்கு 5 மாசம் இருக்கு இப்ப எல்லாருக்கும் இருக்கு. இப்ப எல்லாரும் சேர்ந்து ஆடணும் சித்தப்பு சிக்குன்னு காவாலி ஏன்னா அது பார்க்கல. இப்ப பாருங்க சித்தப்பு சிக்குன்னு காவாலின்னு இப்ப பாருங்க ஆண்டி ரெடியா அம்மா வந்து ஃபுல்லா அந்த டான்ஸ் கவுண்டர் போயிட்டாங்க டக்குன்னு சொல்லியா ஆடிட்டு போய் சோத்துட்டீங்க எஸ்ஐ சார் ஐயோ இங்க பாருங்க சார் ஒரே பைத்தியங்களா இருக்கு சார் சார் எஸ்ஐ சார் நாலு பாட்டு காட்டினதுக்கே எனக்கு தெரியுது. நேரம் நிக்க முடியல அதான் நிக்கிறேன். மாஸ்டர் மாஸ்டர் காத்து நடங்க சிக்குன்னு காவாலி சித்தப்பு சிக்குன்னு காவாலி இதுக்கு வருது. நான் அதுக்கு 2 மாசமா பழகிட்டேன். சரி மிஸ்டர் சொல்லுங்க நான் 2 மாசமா பழகின பாட்டை நீ ரிஜெக்ட் பண்ணிட்டு எப்படி இப்ப 2 மாசமா பழகின அந்த ஸ்டெப் உங்களுக்கு ஆடி காட்டு பாருங்க பாட்டு கிடையாது நீ ஆடு ஒழுங்கு ஆடு யாருக்கு தெரியும் அதுல இருந்து வருவோம் இப்படி. ஓ இந்த பவளமல்லியில அந்த ஹீரோயின் என்ட்ரி கொடுப்பாங்க காஞ்சனா மாதிரி இப்படி வந்து அதைத்தான் பிராக்டிஸ் பண்ணி அம்மா கேட்கிறாங்க அம்மா இது என்ன பாட்டு மிஸ்டிய பவளமல்லிக்கு பிராக்டிஸ் பண்ணா ஹீரோயின் என்ட்ரிக்கு பிராக்டிஸ் பண்ணி வச்சிருக்கேன் 5 மாசமா ஓகேங்க இப்போ 2 பாட்டு முடிஞ்சு போச்சு ட்ரெஸ் சேஞ்ச் மூணாவதா என்ன பாட்டுன்னு கேட்டாங்க அப்ப நான் சொன்ன ஆயா ஷேரும் ஒரு ஃபாரின் பாட்டும் இருக்குன்னு ஃபாரின் பாட்டுனா கோட்டு சூட்டோட தான்டா வருவான் அப்படின்ட்டு எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி வாட்டர் போட்டுன கோட்டு சூட்ல வந்து கிவ் போட்டுட்டு திரும்ப பிளேசர் எல்லாம் போட்டு வந்து நிக்கிறாங்க இதெல்லாம் எதுக்கு வாங்கினது தெரியுமா டான்ஸுக்கு போட்டு சொல்றாங்க எதுக்கு வாங்கினா அந்த இடத்துக்கு கூட்டி போனியா வாங்கி சும்மாவே இருக்கு அதனால டான்ஸுக்காவது யூஸ் ஆகட்டும்னு தூக்கி போட்டு ஒரு தரம் ஓகே இப்போ நம்ம பார்க்க போறது ஆயா ஷேருக்கு கோட்டு சூட்டோட தான் வருவேன்னு சொல்லியிருக்காங்க அம்மாவோட ஃபேவரட் ஆயா சேகர் அம்மா சொல்றாங்க எப்படி தம்பி அவங்க மட்டும் நல்லா ஆடுறாங்க நமக்கு வரவே மாட்டேங்குது பிராக்டிஸ் எல்லாம் இல்ல பிராக்டிஸ்ல இருக்காங்க சார் நமக்கு பிராக்டிஸ் எல்லாம் இல்ல நமக்கு எதுக்கு நம்ம நல்லா ஆடவா போறோம் இப்ப பின்னலும் இல்ல சிக்ரேட்டும் இல்ல பரவாயில்ல गाइस இத புடிங்க மிஸ் நான் சொன்ன உடனே ப்ளே நான் பின்னாடியே நிக்கிறேன் நான் இருக்கேன்னா இல்ல நான் சேஃப்டிக்கு பின்னாடியே நிக்கிறேன் ஏன்னா சிக்கிரிக்கே குப்புற விழுந்தா இது ஆயா சேகர் வந்து ஆடி முன்னாடி போகணும் முதல் இவர் ஃபுல்லா உட்கார்றாங்கறத முதல்ல பாப்போம் அவ்வளவுதான் உட்கார முடியும் சரி பாட்ட போடு அதுக்கே கால் வலிக்குது குத்த முடியல கேட்டா சொல்லிருப்பேன்ல ஆல்ரெடி க்ளீன் பண்ணியாச்சு நீ ஆடுறது வேற மட்டும் தான் இங்க அவன் வந்து நான் வந்துறாங்க ஆட சொன்னா ஒரே கொப்பையா இருக்கு தம்பி இது என்ன வர போகுது செஞ்சுமா சரி ப்ளே பண்ணு முதல்ல இருந்து ப்ளே பண்ணு இப்போ இந்த சைடுல இருந்து வராரு சரி ரெடியா ப்ளே பண்ணு அந்த ஆடியன்ஸ் பாரு எக்ஸ்பிரஷன் கொடு தரைய க்ளீன் பண்றதுக்கு போட்டு சுட்டணும் மாட்டிச்சேங்க மக்களே அவ்வளவுதான்
எந்திரிச்சு போ போடு. ஒரு படத்துல அம்மா சொல்றேன் சத்யரா இவர் கார்த்திக் ஒரு படத்துல இப்படிதான்டா கவுண்டமணி ஒரு படத்துல விழுந்தா பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு இதான் சரி. போடு. எப்படி சூப்பரா இருக்கு. அது ஆயா சேகர், இது நாய் சேகர். எரிச்சலா இருக்கு. அது எல்லாம் அப்படியா இருக்குது நம்மளுக்கு புந்து கூட முடியல. கலா மாஸ்டர் கிளாஸ் போகிறதுலாம் கலா மாஸ்டருக்கே நீ கிராண்ட் மாஸ்டர், இது கலா மாஸ்டர் கிளாஸுக்கு போகுது. ஏங்க இங்க பாருங்க, நான் ஆடுறது ஒரு ஆட்டை விட்டு கை தட்டுறாங்க. அப்படிதான் கொஞ்சம் வா வா மோட்டிவேட் பண்றாங்க. சரியா? எந்த காலரி ஏதாவது ஒரு காலை வச்சு ஆடிட்டு வா வீட்டுக்கு போறோம். அப்படியே திரும்பி வந்து வாங்க. திரும்பி அந்த பக்கம் போட்டிட்டா அந்த மாதிரி ரிவர்ஸ்ல போய்கிட்டு இருக்கு. அம்மா சொல்றாங்க நான் பெர்ஃபெக்ட் ஆடிட்டேன், ஆனா மக்கள் அதை பார்க்கும்போது இது ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா பின்னலும் சிகரெட் மிஷின் இல்லை, அதனால ஒத்துக்க மாட்டாங்க. அன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ணும்போது, இந்த பாட்டுக்கு ப்ராக்டிஸ் பண்ணும்போது அம்மா ஆடி காட்டினாங்க எங்க 2 பேரோட சப்போர்ட்டோட. அது எப்படின்னு காட்டுறாங்க. அம்மா சொன்னாங்க எனக்கு ஃபுல்லா உட்கார முடியாது, பாருங்க இப்படிதான் நாங்க ஆயா சேகர் பிராக்டிஸ் பண்ணோம். ஒருத்தர் ஆடுற ஸ்டெப் 3 பேர் ஆடிட்டு இருக்காங்க. இப்போ இது 3 பேர் ஆடியாச்சு. ஆமா ஆமா, இது வந்து 3 பேரும் ஆடினதுக்கு சமம். ஒரு ஸ்மால் பிரேக்குக்கு அப்புறம் அடுத்த பாட்டுல வந்து சந்திக்கிறேன். இப்போ இன்ஸ்டாகிராம்ல ஃபேமஸான ஒரு டான்ஸ், அவரோட பேஜுக்கு போனீங்கன்னா ஒரே ஸ்டெப் தான் திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டு இருப்பாரு வித் வேரியஸ் பீப்புள். Espérate, espérate, baby. I know it's fake, pero ven acá. அப்ப நான் இப்படி படுத்து இப்படி போறேன். பேராத்தே பேராத்தே பத்தியா, இதுக்கு தான் சொன்னேன். இப்படி எங்களை பார்த்த மாதிரி படு. அப்ப அவங்களுக்கு தலையை காட்டணும். எங்களை பார்த்த மாதிரி படுறா, அவங்களுக்கு தலையை காட்டு. நடுவுக்கு வா, நடுவுக்கு வா, காலை லைட்டா மடிச்சு வச்சுக்க. மிஸ்டி நானே இங்கே நின்று ஆடணும். ரெடியா? போன மாதிரி ஒரே இடத்துல நிற்கிறோம். எங்க போவேன்? இப்படி அவர் உருண்டாரு. முதல்ல எழுப்புறியான்னு பாரு, முதல்ல தூக்க முடியுதான்னு பாரு. இவரு டவுட் தம்பி, எந்த பக்கம் போனோம், லெஃப்டா ரைட்டா? முதுகு எந்திரிக்குதான்னு பாருடா. இவனுக்கு எவ்வளவு திமிரு இல்ல. Pero ven acá. ஏங்க இவனை பர்பிள் சட்டக்காரன் மாதிரி ஆடுன்னா படுத்து இருந்து சிவப்பு சட்டை மாதிரி ஆடுறாங்க. உன்கிட்ட என்ன சொன்னேன்? முதல்ல தூக்குது. அப்ப என்கிட்ட ஏதோ கேள்வி கேட்டீங்களே டான்ஸுக்கு முன்னாடி. மேடம் மேடம் டான்ஸுக்கு முன்னாடி ஏதோ கேட்டீங்க. எந்த பக்கம் போன் பண்ண இப்படி இப்படி அது போகும். இப்ப நான் கீழே போகணும். Pero ven acá. இருடி விழுந்ததுல அடிச்சிருக்காங்க. Pero ven acá. ஜிக்கிலி ஜாராடி. ஆறே 6 பாட்டு தான். அப்பா முடியல, மூச்சு வாங்குது, முதுகு வலிக்குது.
லங்ஸால் மட்டும் மூச்சு எடுத்தால் பத்தாது, கணையீரல் கிட்னி கொட்டலு குந்தானியாலையெல்லாம் மூச்சு எடுத்தாதான் ஒரு 5 நிமிஷத்துக்கு ரிலாக்ஸ் பண்ண முடியும். அது என்ன முதுகு வலிக்குது. நான் கொஞ்சம் காதையும் மூச்சு எடுத்துக்கிறேன், கொஞ்சம் காதாலையும் மூச்சு எடுத்துக்கிறேன். வீடியோ முடிக்கிறது கூட எனர்ஜி இல்லாமல் இருக்கு. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ எப்படியெல்லாம் வருமோ அப்படின்ட்டு நான் பெரிய கற்பனை பண்ணிட்டேன். ஒரு சைடு நம்ம ஆடுறதும் ஒரு சைடு ராம் சரண் ஆடுறதெல்லாம் அந்த கம்பேரிசன் போடணும் அப்படின்னு. இப்போ முடிவை மாற்றிட்டேன். ஒரிஜினல் வீடியோவை உங்களுக்கு காட்டவே கூடாது. காட்டுனா எங்கள் லட்சணம் தெரிஞ்சிடும். முடியலை. 100 நாள் சேலஞ்ச் எடுத்தது தான் எடுத்தான். என்னென்னலாம் பண்ண வேண்டியிருக்கு. என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு ஜான் வயிற்றுக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. சப்ஸ்கிரைபர் கேட்பாங்க, ஒரு ஜான் வயிறா எங்கே காட்டு இதை பார்த்துக்கிங்க. ஒரு ஜானா 20 மூலம் இருக்கே சார். காய்ஸ் நாங்கள் போய் இப்போ 2 நாள் லீவில் போகிறோம். நாங்கள் நடமாடும் வேலைகள் எதுவும் 2 நாளைக்கு செய்ய முடியாது. நாங்கள் இப்போ ஆன்லைனில் 5 கிலோ தைலண்ட் டப்பா ஆர்டர் பண்ணி அது வந்த உடனே அது அப்படியே உடம்பு புழுக தேய்ச்சிட்டு 2 நாள் இங்கே பக்கத்தில் ஒரு ஆயுர்வேத கிளினிக் இருக்கு, அங்கேயும் போய் உடஞ்ச எலும்பெல்லாம் ஒட்டிட்டு அப்புறம் நாங்கள் வர்றோம். உங்களை நாளைக்கு அடுத்த vlogல வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பை.